Hello everyone, welcome to Sathiya Creation. Today I am going to discuss one of the most important concept, division. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன். என்னடா மேம் திடீர்னு தமிழில் பேசுகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ, இது செகண்ட் வீடியோ டிவிஷனில். ஃபஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பானு மேம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மேம் தமிழ்லேயும் டீச் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்ன கமெண்டை மைண்டில் வச்சுட்டு சரி இதுக்கப்புறம் தமிழ்லேயும் நம்ம டீச் பண்ணலாம், தமிழ்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காக இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிவிஷன் சம்ஸை டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிவிஷன் சம்ஸை எப்படி போடுறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம், டைப் 1 பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட் சம் ஹியர் 456 divided by 2 டேபிள் எடுத்துக்கலாம். இப்போது இதை எப்படி போடுறது? இது வந்து நம்மளுக்கு டேபிள்ஸ் வந்துட்டு நல்ல மெமரியாக அப்படியே சர்டன் டைமில் நம்ம சொல்கிற மாதிரி இருந்தேன்னா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்டுலாம் நம்ம போட தேவையில்ல, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். மேம் எனக்கு டேபிள்ஸே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும், இதுதான் எனக்கு வந்து டிவிஷனே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன் அப்படின்றவங்க சைடில் இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கொஸ்டின் இதுன்னா கொஸ்டினில் இந்த 456 இது என்ன, இதோடைய நேம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 456 அப்படின்றது டிவிடெண்ட், அதாவது 456 டிவிடெண்ட். இந்த டிவைடட் பை 2 அப்படின்ற இது வந்து டிவைசர் அப்படின்வாங்க. டிவைசர் இது ரெண்டுத்தையும் நம்ம இதை டிவைட் பண்ணால் வர ஆன்சரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃபார் கொஸ்டினே எப்படி கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸு. ஓகே, வாங்க எப்படி சம்ஸ் போடலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிவைசரை நம்ம இங்கே வெளியில் எழுதிக்கலாம். 456 டிவிடெண்ட்டை உள்ளார போட்டுக்கலாம். 456. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு இந்த டிவைசர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போடணும். இப்போ டிவைசர் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, சரி மைண்டில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக போடலாம். இப்போ தான் டிவிஷன் போடுறோம், இதுதான் பிகினர்ஸ் அப்படின்னா நம்ம டேபிள்ஸை சைடில் எழுதி வச்சுக்கலாம். பாருங்கள், 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10. இது வரையில் 5 டைம்ஸ் எழுதி வச்சுக்கலாம். மீதி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம மீதி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 2 டேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 456ல் நம்ம 4 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 இருக்குது, அதாவது இந்த 2வை விட இந்த 4 வந்துட்டு பெரிய நம்பர், அதாவது பிக்கஸ்ட் நம்பர். 2 விட சின்னதாக இருந்ததுன்னா நம்ம 2 டிஜிட் எடுக்கணும். இப்போ இது வந்து பெருசாக தான் இருக்குது, வந்துட்டு 2வை விட வந்துட்டு 4 வந்துட்டு பிக்கர் நம்பர். அப்போ வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். டேபிள்ஸில் பாருங்கள், 4 எந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 2 2s are ஆல்ரெடி இந்த 2 டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த 4 இருக்குது, அந்த 4 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ எத்தனை டைம்ஸ் இந்த 4 வந்து 2 2s are 4, அந்த 2 வந்துட்டு இங்கே மேலே வரும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். 4 less 4 0. ஓகேங்களா? இந்த 4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 4க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது, 4க்கு அப்புறம் 5 இருக்குது. அந்த 5ஐ நம்ம என்ன பண்ணணும்னா டவுன் பண்ணணும். 5ஐ வந்துட்டு டவுன் பண்ணணும், F5. ஓகேங்களா? அகெயின் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள்ஸ், இந்த 2 டேபிள் 5ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது பார்க்கணுன்னா இங்கே 5 டேபிள்ஸில் டேரெக்டாக இருக்குங்களா? ஏன் 2 1s are 2, 2 2s are 4, 5 இல்லை. ஆனால் 5 எங்கே வரணும், 4க்கு அப்புறம் 5 வரணும், 6க்கு முன்னாடி 5 வரணும். அப்போ நம்ம எந்த டேபிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5க்கு முன்னாடி இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க, 5க்கு மேலே போக முடியாது இல்லைங்களா? அதனால் 5க்கு முன்னாடி வந்துட்டு இங்கே 4 இருக்குது, அந்த டேபிள் 4 போட்டுக்கலாம். 4 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ், அகெயின் 2. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 4 less 1, 4 less 4, 1. 4ல் 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் நம்பரை நம்ம அகெயின் இங்கே டவுன் பண்ணணும். பண்ணனா 6 இருக்குது இல்லைங்களா? பாருங்க இங்கே 16. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் டேபிள்ஸ் தேவைப்படுது. 2, 5 வரலையும் நம்ம எழுதியிருக்கோம். நம்ம 2 6 இங்கே 12, 2 7 14, 2 8 16, 2 9 18, 2 10 20. 10 வரலையும் போதும். இப்போ பாருங்கள் இங்கே 16 இருக்குது. நம்மளுக்கு டேரெக்டாக டேபிள்ஸில் எங்கே 16 வருது? ஓகே, எத்தனை டைம்ஸ் வருது? 8 டைம்ஸ் வருது. அப்போ 8 டைம்ஸ் 16. நம்ம இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணோன்னா 0. கிடச்சிருக்க ஆன்சர் என்ன நமக்கு? Q மீன்ஸ் கோஷன். ஆன்சர் தான் நமக்கு கோஷன். 228. 228. ஆன்சர் இஸ் 228. சிம்பிள். வாங்க இன்னொரு எக்ஸாம் சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன் 248 divided by again 2 table. Okay, இப்போ questions 2 டேபிள் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிவைசரை விட ஃபஸ்ட்டு நம்பர் பிக்கஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா சிங்கிள் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இது சேம் நம்பராக இருக்குது. சேம் நம்பராக இருந்தாலும் பிகர் நம்பராக இருந்தாலும் இந்த நம்பரை விட உள்ளார இருக்க இந்த ஃபஸ்ட்டு நம்பர் அதாவது டிவிடெண்ட்டில் இருக்க ஃபஸ்ட் நம்பர், டிவைசரை விட டிவிடெண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் சேமாக இருந்தாலும் இதை விட டிவைசரை விட டிவிடெண்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் பிக்கராக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம் போதும். இதை விட இது சின்னதாக இருந்தாலும் நம்ம செகண்ட் டிஜிட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம், அந்த 2 டிஜிட் எடுக்கணும். இப்போ சேமாக இருக்கிறதுனால இந்த டேபிள்லே நம்மளுக்கு அடங்கும். அதனால் இப்போ இந்த ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். 2 எத்தனை டைம்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 இருக்குது, நம்ம 2 போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம். அப்போது 1 டைம். இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நெக்ஸ்ட் டைப்பு 2 - 2 = 0. 2 - 2 = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பரை, இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ வந்துட்டு. பிகினர்ஸ்க்கு மேம் எனக்கு டேபிள் எல்லாம் தெரியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் மைண்டில் இருக்கும் போதே அப்படியே போட்டுக்கலாம். இது தெரியல எனக்கு டேபிள்ஸே கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு டிவிஷனே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கற்றுக்குறேன் அப்படின்றவங்க சைடில் எழுதி வச்சுக்கிட்டு போடலாம், அது தப்பே கிடையாது. பாருங்கள் 2 1 2, 2 - 2 0. நெக்ஸ்ட்டு 4 டவுன் பண்ணியாச்சு. 4 இங்கே இருக்கா பாருங்கள், டேபிள்ஸில் பாருங்கள் 4 இருக்குது. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸ். 2 2s 4, 2 1s 2, 2 2s 4 இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு லெஸ் பண்ணணும். 4 - 4 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 4 முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்பர் 8 டவுன் பண்ணணும். டேபிள்ஸ் பாருங்கள் எங்கே இருக்குது? 8 இதில் பார்க்கும்போதே தெரியும். 4 2s 8. இப்போ 4 2 4s 8. 8 - 8 0. ஓகே, ஆன்சர் 124. இதே மாதிரி நிறையா சம்ஸ் வந்துட்டு நீங்களே போட்டு பார்த்தா தான் வந்துட்டு டிவிஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த டைப் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிவைசரை விட டிவிடெண்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் பிகர் நம்பராகவும் சேம் நம்பராகவும் இருக்க சம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேம் இதில் வந்துட்டு இப்போது டிவைசரை விட டிவிடெண்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பராக வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.